ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ரிட்டன் நோட்ஸ் மெட்டீரியல் ரொம்ப நாளாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வரைக்கும் நான் யூடியூப்பில் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுத்ததில்லை. டெலகிராமில் மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிட்டன் நோட்ஸ் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதனால் நம்ம முதல் முறையாக யூடியூப்லேயே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிட்டி, அடுத்து ஐஎன்எம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தது ஹிஸ்ட்ரி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா எக்கனாமியோடைய ரிட்டன் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த நோட் ஃபுல்லாகவே எக்கனாமி மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம்முடைய ரிட்டன் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 7 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9. டோட்டலாக இந்த 7 யூனிட்க்கு நோட்ஸ் ரெடி பண்ண எவ்வளோ நாட்கள் தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மொத்தமாக எனக்கு இந்த 7 சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிட்டன் நோட்ஸ் மெட்டீரியல் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 months வந்து தேவைப்பட்டது. ஸோ இந்த நோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 8 and 9 தான். யூனிட் 8 and 9க்கு நம்ம 50 lessons படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த 50 lessonsமே இந்த ஒரு நோட்லேயே நான் கம்ப்ளீட்டாக எழுதியிருப்பேன். இதிலே உங்களுக்கு ஜியோகிரஃபியும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸ் எல்லாமே இந்த நோட்டில் நான் எழுதியிருப்பேன். மெட்டீரியல் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் 6th, 7th, 8th, அதாவது 6th-லேருந்து 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் புக்கில் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நானே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணி அந்த புக் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு 6th-லேருந்து 8th வரைக்கும் சென்ட் பண்ணிவிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th கம்ப்ளீட்டாக ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி இதனுடைய டீட்டெயில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.